உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் போராட்டங்கள் இன்று முடிவுக்கு வரப்போகிறது. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்கள் கண்ணீரை துடைக்கவும் இன்று உங்களிடம் பேசுகிறார். இந்த 7 ஆசீர்வாதங்களையும் நான் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இப்போதே கமெண்ட் பாக்ஸில் ஆமேன் நான் பெற்றுக்கொள்வேன் என்று பதிவிடுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் தற்செயலாக பார்க்கவில்லை, இது தேவனுடைய திட்டம். வீடியோவின் முடிவு வரை நீங்கள் இணைந்திருக்கும்போது தேவனுடைய அபரிமிதமான கிருபை காட்ஸ் கிரேஸ் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் தங்கியிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த 7 ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். 1. பாவ மன்னிப்பு மற்றும் ஆத்தும மீட்பு. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததன் மிக முக்கியமான நோக்கம் மனிதனை பாவத்திலிருந்து விடுவிப்பதாகும். ஆதாம் செய்த பாவத்தினால் மனிதன் தேவனோடு இருந்த உறவை இழந்தான். ஆனால் இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தம் நம்முடைய கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்கால பாவங்களுக்கு முழுமையான பரிகாரத்தை தந்தது. எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருப்பது போல அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு மனிதன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது அவன் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதியதாகிறது. இந்த பாவ மன்னிப்பு ஒருவருக்கு கிடைக்கும்போதுதான் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கான கதவுகளும் திறக்கப்படுகின்றன. 2. உலகத்தால் தர முடியாத தெய்வீக சமாதானம். இன்றைய உலகில் பணமும் வசதிகளும் இருந்தாலும் மனிதர்களுக்கு இல்லாத ஒன்று சமாதானம். ஆனால் இயேசு சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்குறுதியளித்துள்ளார். இது சூழ்நிலையை பொறுத்ததல்ல. புயல் வீசும் கடலில் ஒரு சிறு பறவை அமைதியாக உறங்குவதைப் போல வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு நடுவிலும் தேவன் தரும் சமாதானம் நம் இதயத்தையும் சிந்தனையையும் பாதுகாக்கும். பிலிப்பியர் 4:7 படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். 3. மரணத்தை வென்ற நித்திய ஜீவன். மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய பயம் மரணம். ஆனால் இயேசுவை தேடி வருகிறவர்களுக்கு அவர் தரும் மிக உன்னதமான ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். யோவான் 3:16 படி அவரை விசுவாசிக்கிற எவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தேவன் தம்முடைய குமாரனை தந்தார். இந்த உலகம் அழியக்கூடியது, நம்முடைய சரீரம் மண்ணுக்கு திரும்பக்கூடியது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் அவரோடு கூட என்றென்றும் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை விசுவாசிகளுக்கு உண்டு. இந்த ஆசீர்வாதம் நமக்கு மரணத்தின் மீதான பயத்தை நீக்கி பரலோகத்தின் மீதான ஏக்கத்தையும் நம்பிக்கையையும் தருகிறது. 4. குறைவற்ற தெய்வீக பாதுகாப்பு. சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருப்பது போல உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இயேசு நம்மை பாதுகாக்கும் மெய்ப்பராக இருக்கிறார். சிங்கம் இரைக்கிறதைப் போல பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரியும் இந்த காலத்தில் தேவன் தம்முடைய தூதர்களைக் கொண்டு நம்மை பாதுகாக்கிறார். சங்கீதம் 121:7 படி கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாது. நாம் போகும்போதும் வரும்போதும் நம்முடைய கால்கள் இடராதபடி அவர் நம்மை தாங்குகிறார். 5. காயங்களை ஆற்றும் தெய்வீக சுகம். இயேசு ஒரு பெரிய மருத்துவர். அவர் பூமியில் இருந்தபோது வியாதிப்பட்டவர்கள் எல்லாரையும் குணமாக்கினார். இன்றும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஏசாயா 53:5 சொல்லப்பட்டிருப்பது போல அவருடைய தழும்புகளால் குணமடைகிறோம். நம்முடைய சரீர வியாதிகள் மட்டுமல்லாமல் உள்ளத்தில் ஏற்பட்ட காயங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் போன்றவற்றையும் அவர் ஆற்றுகிறார். மருத்துவ உலகம் கைவிட்ட சூழ்நிலையிலும் இயேசுவின் ஒரு வார்த்தை அற்புதங்களை செய்யும். அவர் நம்முடைய பலவீனங்களை சுமந்து நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறார். 6. தேவைகளை நிறைவாக்கும் செழிப்பு. தேவன் நம்மை வறுமையில் வாழவிடுவதில்லை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பவுல் கூறுகிறார். நாம் எதை குறித்து கவலைப்படாமல் முதலில் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது நமக்கு தேவையான அனைத்தும் கூட கொடுக்கப்படும். வானத்தின் பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் கவனிக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை பட்டினியாக விடமாட்டார். அவர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். 7. தேற்றவளனாகிய பரிசுத்த ஆவியின் துணை.
இயேசு பரலோகத்துக்கு ஏறி செல்லும் முன் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று கூறி நமக்கு பரிசுத்த ஆவியானவரை துணையாகத் தந்தார். இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்மையை உணர்த்துகிறார், ஜெபிக்க உதவி செய்கிறார், கஷ்டகாலங்களில் தேற்றுகிறார் மற்றும் ஞானத்தை தருகிறார். யோவான் 14:16 படி இயேசு சொன்னது போல அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மை சத்தியத்திற்குள் வழிநடத்தி பரலோக பயணத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மேலே சொன்ன இந்த 7 ஆசீர்வாதங்களும் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய தொடங்கும். தேவனுடைய கிருபை உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் தங்கியிருப்பதாக. விசுவாசத்தோடு முன்னேறுங்கள். தேவன் உங்களை மேலும் மேலும் உயர்த்துவார். ஆமேன்.